ஈரல் கிலோங்களா? அது அந்த கறி நம்ம அந்த மாதிரி நம்ம கொடுக்குறதில்ல. அதை வந்து முத்தலாடுக்கு வந்து அந்த மாதிரி வருங்கண்ணா. இந்த மாதிரி கெடா குட்டி எலசுலவங்க அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க இப்போ இருக்கிறவங்க முக்கால்வாசி. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி தான் விரும்புகிறாங்க. நீங்களே வந்து வெட்டிட்டு பாருங்க, உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் நீ என்ன கறி எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சுங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்துட்டு எனக்கு எலசு தான் வேணும். அது ஒன்றும் தெரியாமல் விட்டுட்டு போன தொழிலில் கறி வெட்ட தெரியாதவன் நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு கறி வெட்டி இந்த அளவுக்கு போகிறேன்னா கஷ்டமாக இருக்குங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அப்போ வெட்டும் போது கையில் காலில் எல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் அப்படியே தான் பழகினது. கறி வெட்டுறதுனால என்னென்னு தெரியாமல் இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்னை ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா எப்படி வேணா ஏமாற்றி அவங்க வர்ற ஒரு கஸ்டமர் நமக்கு தேவை. ஒரு டைம் ப்ராஃபிட் ஒரு டைம் சுத்தமாகவே லாஸ் ஆகும். ஏன்னா அந்த லாஸை நம்ம பார்த்து இதை விட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. மேவும் சுத்தமாக கிடையாது, யாரும் வளர்க்குறது கிடையாது. கொடுத்தா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. கழுத்து நெஞ்சு ஷோல்டர் இது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. வாய்ப்புகள் இருக்குங்க, ஆனால் கரெக்டாக பண்ணணும். எது பண்ணணும்னாலுமே கரெக்டாக பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார்கிட்டையும் மேக்ஸிமம் அது கிடையாது. ஒரு விற்த்தியில் மனசு விட்டு போயிட்டாங்க அது. ஆனால் இப்போ திருப்பியும் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஈரல் கிலோங்களா? தொட பீஸ் இல்லைங்களா? ஆமாங்க. தொட பீஸ்லேயும் நம்ம வாங்கும்போது நமக்கு கழுத்து அது இல்லைன்னா இந்த மாதிரி இடுப்பு கறி அப்படியெல்லாம் வச்சு வாங்கினாலும் நல்லாயிருக்கும். தொங்க விடுறது எப்படி ப்ரோ? நீங்கள் அறுத்து கொண்டு வந்து தொங்க விடுறது வந்து எந்த இதை வந்து தொங்க விடுவீங்க? ரெண்டு கால் இருக்கும். கழுத்து நம்ம அந்த மாதிரி நம்ம கயிறு கட்டிடுவோம். அந்த மாதிரி கயிறு கட்டி அதை கட்டிட்டு அதில் நம்ம அந்த ஜாயிண்ட் வருங்க மேலே, அந்த ஜாயிண்ட் நம்ம இது பண்ணி விட்டு அதில் அப்படியே நம்ம சிக்க வச்சிட வேண்டியது. ஓகே ப்ரோ. ஈரெல்லாம் தனியாக குக் பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஸ்பெஷலுங்க. குழம்புக்குங்களா இதுக்குங்க? குழம்பு கொஞ்சம் வச்சா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து இப்போ டாக்டர்ஸ் கிட்ட போகிறாங்க, ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து இந்த கொழுப்பு அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. சில ஆடுகள் நல்லா கொழுப்பு விழுகிற ஆடுகளும் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி இலசா இருக்கிற குட்டிக்கு அந்த மாதிரி தான் வரும். ஆட்டு குடல்லாம் எப்படிங்க போவீங்க? என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? அது 600 ரூபாயில் அந்த மாதிரி. முன்னாடியே புக் பண்ணிடுவாங்களா? புக் பண்ணிடுவாங்க. குடலுக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. வருவாங்க, அவங்களுக்கு ஒரு லக்கு இருந்துச்சுன்னா கிடைக்கும் அந்த மாதிரிங்க. குடலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இல்லைங்களா? இருக்குங்க. குடல் விட அந்த சுத்து கொழுப்பில் தான் வந்து நிறைய கிடைக்கும். செவரோட்டி வந்து ஹீமோகுளோபின் ஜாஸ்திங்க. அது புக் பண்ணிடுவாங்களா? அது வேணால் புக்கிங். ஒரு நாளைக்கு முன்னாடியேங்க. நம்ம சனிக்கிழமை நம்ம ஆடு பிடிக்க போயிட்டுருக்கோன்னா ஆடு பிடிக்கவே ஃபோன் வந்துடுங்க. நாளைக்கு எனக்கு செவரோட்டி வேணும், 2 வேணும், 3 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கர்ப்பிணி பெண்கள் நிறைய சாப்பிடணும் இல்லைங்களா? அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் ஆகும். ஏன்னா 2 உசுறு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மீட் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். எல்லா ஆடுங்கிறது அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா ப்ரோ? வெட்டும்போது எல்லா ஆடுனா வெட்டும்போது மட்டும் இல்லைங்க, இது விட 15 கிலோ சைஸ்லையும் கூட நமக்கு கிடைக்கலாங்க இலசாவே. சரி ப்ரோ. இதே மாதிரி இருக்குங்க. ஆனால் அது ஒரு சில பேருக்கு பார்த்தா தெரியாதுங்க. அதை நம்ம வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து பெரிய ஆடு முத்தல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை அது நம்ம அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க மைண்ட் செட்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே ப்ரோ. நிறைய இடத்துல நான் போகிறேங்க, ஆடு மேய்க்கிறவங்களெல்லாம் நிறைய பேர்த்த நான் சந்திக்கும் போது அது அவங்க படுற கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க. மேய்ச்சலில் அதனோட விலை அவங்களுக்கு கஷ்டம் தாங்க, அது ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஏன்னா அது ஆடு நான் நல்லா மேய்ச்சிட்டு இருக்குங்க இன்னைக்கு. ஆமாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா திடீர்னு இறந்துரும், தூக்கி புதைக்கிற மாதிரி இருக்குங்க. நிறைய ஸ்ட்ரகிள் அந்த மாதிரி ரொம்பவும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆமாம் தெரியும். நானே சொன்னேன் இல்லைங்களா, தோட்டத்தில் நான் கோழி வளர்த்துட்டு இருந்தேன், எல்லாமே ஒட்டு மொத்தமாக இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தாங்க. 1350. என்னடா ரேட் இவ்வளோ அதிகமாக ஏறுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மைதான் ப்ரோ. புரிஞ்சுட்டவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்க. ரெகுலராக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு பாருங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. இப்போ எனக்கே ஒரு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா நான் 50 100ங்கிறது நான் கம்மியாக கொடுக்குறது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் அவர் அதையவே வந்து நம்மக்கிட்டே எதிர்பார்க்குறாருங்க. நீங்கள் அரசு கேட்குறவங்க தான். அப்படிங்களா? அப்போ பார்த்துருப்பீங்க.
கிரவுண்ட் இல்லாதப்போ அதோட சரிங்க. அதுக்கப்புறம் கடலைன்னு வந்தது தான் அதோட பிஸ்னஸ்க்கு அப்புறம் எதுவும் பண்ணுறதில்ல நீங்கள்? எதுவும் எங்கேயும் நகர முடியாது. அதான் இந்த மாதிரி தான் விரும்புகிறாங்க இப்போ இருக்கிறவங்க முக்கால்வாசி இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி தான் விரும்புகிறாங்க. ஓகேங்க. கடை தெரியும் தானேண்ணா இங்கே காரமடையில் எனக்கு? சரிங்க. சரிங்க. வழக்கம் போல் ஒரு கறிக்கடைக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த கறிக்கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரமடை மிக அருகினில் தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. இங்கே வந்து ஒரு ப்ரோ வந்து இவர் கிரிக்கெட் பிளேயர், அதோட பார்த்தீங்கன்னா இப்போ கறிக்கடையும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த கறிக்கடை எப்படி ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். பேர் கண்ணனுங்க, பெரிய தொட்டிப்பாளையம். இப்போ தொழிலில் இதுன்னு சொல்லி வந்தது அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனதுங்க. அதாவது காரமடையில் ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையிலேருந்து இங்கே வரும்போது அங்கே பிரிக்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போட்டது. ஒன்றும் தெரியாமல் விட்டுட்டு போன தொழிலில் அப்படியே மேலாக அப்படியே ஒரு இது எப்படி சொல்கிறதுங்க, உணர்ச்சி மாதிரிங்க. இது நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த வேலையை நம்ம கற்றுக்கணும், பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கறி வெட்ட தெரியாதவன் நான் இன்றைக்கி வந்து நான் ஒரு கறி வெட்டி இந்த அளவு போகிறேன்னா அது ஒரு அளவாக இருக்குங்க. அப்படியே ஒரு பிஸ்னஸ் இதில் வரும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு இதுவாக இருக்குங்க. வேறு எதுவும் நம்ம பெருசாக நம்ம அப்படி இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் உங்கள் வயசு ப்ரோ? வயசு எனக்கு 28 ஆச்சு. 28 இளம் வயது தான். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஆட்டுக்கறியை வந்து நீங்கள் ஒரு ஆறை வந்து நம்ம அறுக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்ல? கஷ்டமாக இருக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டங்க. நமக்கெல்லாம் வந்து இந்த கறி வெட்டுறது அப்படிங்கும்போது எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. இந்த ஒரு 3-4 வருஷத்தில் தான் வந்து கறி வெட்டுறதுக்கோ ஒரு இது பண்ணுறதுக்கோ எல்லாமே வந்து கற்றுக்கிட்டது. தொழிலை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டது இப்போ நானாக வந்து கற்றுக்க கிடையாதுங்க. இப்போ அவர் நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றாரு ஒருத்தர், அவர் வெட்டுவாருங்க, அவர் கழிச்சு தருவார். அப்போவும் வெட்டும்போது கையில் காலில் எல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் அப்படியே தான் பழகினது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகுது. கறி வெட்டுறதுனால என்னென்னு தெரியாமல் இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கு. அதாவது நம்பி வர்றது எப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு வராங்கன்னா அவங்களும் நம்ம பார்த்து அவங்க நமக்கு சொல்லி தர்றது தான். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்னை ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா எப்படி வேணா ஏமாற்றிட்டு இருக்கலாம். இந்த 5 வருஷத்தில் 5 வருஷமாக அவங்களும் இருக்கிறாங்க. அவர் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ட்ராவல்லே இருக்கிறாரு. இப்போ நமக்கு வெட்டும் போது இப்படி பிடிச்சி தான் வெட்டணுங்கிற மாதிரி ஒரு முறை இருக்குங்க. அப்படி இல்லைங்க. அது வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வெட்டுவாங்க. ஒவ்வொருத்தவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 2 பேரில் வச்சு வெட்டுவாங்க. ஒவ்வொருத்தவங்க இப்படி பிடிச்சி வெட்டுவாங்க, ஒவ்வொருத்தவங்க இப்படி பிடிச்சி வெட்டுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்க ஸ்டைலுங்க. அதெல்லாம் அது வந்து அவங்களுடைய ஸ்டைல் அப்ரோச் தாங்க. அதெல்லாம் இந்த கறிக்கடையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது இதில் வந்து நிறைய லாப நஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஆடு வாங்குறோன்னா அந்த ஆடை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். ஒரு ரேட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து வாங்கிட்டு நீங்கள் இங்கே விற்கும்போது பல ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ கூட ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிள்ஸ் வேறு ஹேண்டில் பண்ணி அவங்க லாஸ் ஆகிற இடத்துல லாஸ் ஆகி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வர்ற ஒரு கஸ்டமர் நமக்கு தேவை. அந்த மாதிரி டயத்தில் நம்ம அந்த 10-50 நம்ம விட்டு கொடுக்குறதுல அது ஒன்றும் ஆகாது. ஆனால் லாஸ் ஆகும். ஒரு டைம் ப்ராஃபிட் ஒரு டைம் சுத்தமாகவே லாஸ் ஆகும். நம்ம ஒரு ஆடு வாங்குறோன்னா அந்த ஆடு 10 கிலோ வரும்னு நினச்சி வாங்குவோம், ஆனால் 8 கிலோ வரலாம். அதுக்கு நம்ம 8000 கொடுத்துருப்போங்க. அதில் ஒரு 2000 மைனஸ் ஆகும். ஆனால் அது எல்லாமே பார்த்து எல்லாம் இத்தனை நாள் கடந்து வந்துகிட்டே தான் இருக்கணுங்கிறது. ஏன்னா அந்த லாஸை நம்ம பார்த்து இதை விட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் அவன் வாங்குகிற ஆடெல்லாம் எங்கே பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த நம்ம லோக்கலில் வந்து ஆடு மேய்க்கிறாங்க இல்லைங்களா, வீட்டில் வச்சு வளர்த்தி அவங்க கிட்ட சுற்றி வாங்குறது. நம்ம இந்த காரமடை லொக்கேஷனில் எல்லா பக்கமும். என்ன பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்குவீங்க? நார்மல் அதை நம்ம அங்கே போய் பார்க்குறது பொறுத்து தாங்க. இப்போ ஒரு 10 கிலோ வருதுன்னா நம்ம ஒரு 7000க்கு 7500 கேட்போங்க. அவங்க 8000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுத்து வாங்குறது. இப்போ நீங்கள் இதில் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க? இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, ஒரு 10 கிலோ வருதுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு. இப்போ நம்மளுடைய ஏரியாவில் வந்து 1 கிலோ மட்டன் வந்து என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? இப்போ மட்டன் ரேட்டு வந்து நம்ம 900 விற்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 800 விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கும்போது நம்ம 750 கணக்கு போட்டுருக்கோம். இப்போ கறி ஒரு 10 கிலோ வர மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த 8 கிலோவில் 1 கிலோ கறி விட்டுட்டு 9 கிலோ கணக்கு போட்டு நம்ம சொல்லி வாங்கிட்டு வருவோம். இப்போ ஒரு 7500 நம்ம வாங்கிட்டு வரோம். அதிலேருந்து நமக்கு ஒரு நம்ம தலை கால் இருக்குங்க, அது எல்லாமே ஒரு லாபம் மாதிரி அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஒரு ரேட் வந்து இவ்வளோ அதிகமாகிறதுக்கு என்ன காரணங்கள் என்னென்னா, இப்போ நமக்கு மழை தண்ணி இது எதுவுமே கிடையாதுங்க. மேவு சுத்தமாக கிடையாதுங்க. யாரும் வளர்க்குறது கிடையாதுங்க. அது ஒரு காரணம் தாங்க. அது ஒரு காரணம் தாங்க. ஏன்னா நமக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தா இந்த ஃபீடு கணக்கு பார்க்கும்போது நமக்கு மேவு கிடையாதுங்க. அதனால் இங்கே யாரும் வளர்த்துறதில்ல. எல்லாருமே வெளியே இருந்து வாங்கிட்டு வராங்க.
பெங்களூர் அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வரும்போது அவங்க போய் வாங்கிட்டு வரவங்க அவங்க பெட்ரோல் சார்ஜஸ் அதெல்லாமே வச்சு அவங்க ஒரு விலை சொல்லுவாங்க. மழை நல்லா பெஞ்சு மேய்ச்சல் அதிகமாகி ஆடுகள் வந்து எண்ணிக்கை இருந்தால் எல்லாரும் போல நமக்கு எப்பவுமே ஒரு நார்மலாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் வாங்கி தான் ஆகணும். கூடிய விரைவில் 1000 ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்து 900 ரூபா இருக்குங்க. 900 ரூபாய்க்கு இவங்க இப்படி பேசுகிறாங்க. கோயம்புத்தூர் போகும்போது நம்ம பார்த்தா 1000 ரூபா 1200 ரூபா அந்த ரேஞ்சில் போய் அந்த ஏரியாக்கெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த ஏரியாவில் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. இப்போது சில ஆடுகள் வயதான ஆடுகள்லாம் ரேட்டு குறைவாக இருக்குது இல்லைங்க? அது குறைவாக இருக்கும். அது வந்து நம்ம கொடுத்தா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகாது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டில் இப்போ நீங்களே வந்து வெட்டிட்டு போறீங்க, உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் நீ என்ன கறி எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. பல்லு இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்டுக்கலாம், பல்லு இல்லாதவங்களுக்கு பல்லு இல்லாதவங்க அதுக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய ஆடாக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க. ஒரு சில பேர் வந்து எலசா வேணும், எனக்கு குக்கர் வைக்கக்கூடாது, குக்கரில் வச்சு விசில் விடுற மாதிரி இருக்கக்கூடாது, சட்டியில் வச்சா ஒரே விசில் 2 விசிலும் போயிடணும், அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. ஆமாங்க. ஆனால் அது வந்து அந்த மாதிரி இருக்கிறது சாப்பிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க பல்லு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பல்லுக்கு வந்து ஒரு இதமாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. சில பேர் நல்லா நல்லி கடிக்கிறவங்களுக்கு நல்லா ஹார்டாக இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த காலத்தோட போச்சுங்க. இந்த காலத்தில் வரவங்க யாருமே விரும்புறது இல்லைங்க. எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்துட்டு எனக்கு எலசு தான் வேணும், ரொம்ப ஹார்டாக இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இப்போ ஆட்டு தோள்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது இல்லாமல் வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்ருவோங்க. அது என்ன பண்ணுறாங்க? அது நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ஜெர்கின் அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, கிளாத்ஸ், அதுக்கு பயன்படுத்திடுவோம். நம்மளுடைய ஆட்டினுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா சூப் வைக்கிறதுக்கு நல்லா நல்லது, சளிக்கெல்லாம் நல்லது. ஆட்டு கால் வந்து நீங்கள் என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம், ரேட்டு 150 200 ரூபா கொடுத்துட்டோம். கால் ஒரு 4 கால் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஆட்டில் வந்து என்னென்ன மாதிரியான சமையல் முறைகள் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை சொல்லுங்கள். நமக்கு சமையல் பற்றிலாம் அந்த அளவுக்கு நம்ம இது கிடையாதுங்க. அதனால் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்றதுக்கு போக மாட்டோம். பிரியாணி செய்வாங்க, அதெல்லாம் மட்டன் சுக்கா, அதெல்லாம் ஒரு இதுவாக இருக்கும். அதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட் மாதிரிங்க. நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பெருசாக மட்டன்லேயே இருக்கிறதுனால நம்ம அது விரும்புறது அதிகமாக. சரி, என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நல்லா சமையலுக்கு நல்லா இருக்குங்க? சமையலுக்கு நல்லா இருக்கிறதுன்னு கேட்டால் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா கழுத்து, ஃப்ரண்ட்டு ஷோல்டர் சொல்லுவாங்க, அது நெஞ்சு, இது 3ம் வந்து சமையலுக்காகட்டும் சரி, பிரியாணிக்குனா மேக்ஸிமம் வந்து நெஞ்சு கறி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது சூப்பராக இருக்கும். வெள்ளாடு வேற செம்பரி ஆடு இருந்துச்சுன்னா அது வந்து கறி இன்னும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. செம்பரி ஆடு இங்கெல்லாம் செம்பரி ஆடு கிடைக்கிறது இல்லைங்களா? கிடைக்குதுங்க, ஆனால் நம்ம இருக்கிறது இல்லைங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி வெள்ளாடு குட்டி தான் ஒரு 8 கிலோ தரத்தில் 10 கிலோ அந்த தரத்துலேயே தான் நம்ம கொண்டு வந்து இருக்குதுங்க. இப்போ மீட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட பீஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய இருக்கும், அந்த இடத்துல சப்பியாக நிறைய இருக்கும். ஆனால் மக்கள் வந்து விரும்புறது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கழுத்து, நெஞ்சு, இந்த பீஸ் தான். அந்த பீஸ் வந்து மேக்ஸிமம் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. எதுங்க? தொட பீஸ் இல்லைங்க, கழுத்து, நெஞ்சு, ஷோல்டர், இது வந்து யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுதான் நல்லா டேஸ்ட். அதுதாங்க டேஸ்ட்டுங்க. அதில் கிடைக்கிறது வந்து இந்த சக்கைங்க. மேல் தொடை நம்ம கை எடுத்து வச்சுட்டோம்னா ஒரே ஒரு நல்லி எலும்போட முடிஞ்சிருங்க, மீதி எல்லாமே சக்கை. அதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணிக்க முடியாது, அது பெருசாக நம்ம லைக் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா பின்னூசி வச்சு பல்ல குத்திட்டு இதை பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரிங்க அதெல்லாம். எப்போ கடை வச்சுருக்கீங்க? நம்ம இங்கே புதன் ஞாயிறு மட்டும், இங்கே 2 நாட்கள் மட்டும். மற்ற நாட்களில் நீங்கள் என்ன பண்ணி செய்வீங்க? நம்ம வந்து இதே மட்டன் பிஸ்னஸ் வந்து இதே தாங்க. காரமடையில் ஒரு கடை இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து மீதி நாளில் 7 டேஸுமே அங்கே இருக்குது, அங்கே கடை இருக்கும். சரி, அங்கேயும் இதே விலை நிர்ணயம் தானுங்களா? எல்லா பக்கமும் ஒரே விலை நிர்ணயம் தான். ஸோ இந்த மற்ற நாட்களில் நீங்கள் ஆடுகள்லாம் எப்படி போய் நீங்கள் பிடிச்சிட்டு வரீங்க? மற்ற நாளில் நமக்கு ஒரு சேஞ்சஸ் மாதிரி தாங்க. அப்பா இருக்கிறாரு, அப்பா இதே பிஸ்னஸில் இருக்கும்போது அவர் வந்து வீட்டில் சாப்பிட்டு நான் காலையில் அங்கே போயிட்டேன்னா 10 மணிக்கு என்னை வந்து அனுப்பிச்சி விடுவாருங்க. யாராச்சும் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம வாங்கி விட்டுட்டு வந்து அவரை மத்தியானம் நம்ம தாட்டி விடுவோம். அதே மாதிரி அப்பாவுக்கும் ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க, அவரும் போய் வாங்கி விட்டு வர்றாங்க. அந்த மாதிரி தான். ஓகே, இனி எதிர்காலத்தில் வந்து நம்மளோட ஆடு வளர்க்கும் தொழிலில் நம்ம மேற்கொண்டோம்னா அதில் நம்ம சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குங்களா? வாய்ப்புகள் இருக்குங்க, ஆனால் கரெக்டாக பண்ணுங்க. எது பண்ணணுன்னாலுமே கரெக்டாக பண்ணணும். அந்த ஃபீட் ஆகட்டும், அதுலேருந்து எல்லாமே வந்து காஸ்ட்டு கொடுத்து நம்ம வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஆட்டு பண்ண போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபீடு கணக்கு சேஞ்சஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க. அது எல்லாமே வச்சு கரெக்டாக பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக தெரியும் கிடைக்கும். நீங்கள் வந்து ஆட்டு பண்ண ஏதாவது வைக்கிற நமக்கு அந்த ஆசையில் இல்லை. நமக்கு ஒரே ஒரு ஏம் என்னென்னா நாட்டுக்கோழி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் சேவலும் கோழி அது மட்டும் அழியாத. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார்கிட்டையும் மேக்ஸிமம் அது கிடையாது. அது மட்டும் ஒரு ஷெட்டு மாதிரி தோட்டத்தில் போட்டு வளர்க்கணும். அது ஒன்று மட்டும் ஆர்வம் இருக்குது இல்லைங்களா? அது இருக்குது இல்லைங்க, முன்னாடியே வச்சுருந்தேங்க. இது
ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அது ஒரு டைம் வந்து நோவு வந்து எல்லாமே செத்துச்சுங்க. அதில் அந்த விருத்தியில் நமக்கு ரொம்ப மனசு விட்டு போயிட்டாங்க அது. அப்படி இருந்து உள்ளேங்க ஒரு 2-3 கோழி மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ திருப்பியும் அது ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. இந்த ஒரு ஆடு வெட்டும் தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் சொன்னீங்களாங்க இங்கே கடை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லாபகரமாக இருக்குங்க? லாபகரம் வந்து நம்ம தேவைகளுக்கான மாதிரி, அதாவது நமக்கு இன்றைக்கி நம்ம ஒரு வாழ்வாதாரத்துக்கு நமக்கு வீட்டு செலவுக்கான மாதிரி நமக்கு இருக்குங்க. அதனால் நம்ம இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம இது பார்க்கலாம். இப்போ வாரத்தில் வந்து எத்தனை ஆடுகள் நீங்கள் வெட்டுவீங்க? நம்ம வாரத்தில் ஒரு 7லேருந்து ஒரு 8 ஆடு 9 ஆடு அந்த மாதிரி நம்ம வெட்டுவோம். ஓகே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதிகமாக இருக்கும் இல்லைங்க? ஆமாங்க. நான் புதன்கிழமை 1-2 தான் வெட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை 1-2 அவ்வளோதான். அதுக்கும் அதிகமாக இல்லை. அதாவது அந்த டேயில் ஏன்னா அந்த டேயில் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூல் போயிடுவாங்க. அதனால் வீட்டில் இருக்கிறவங்களும் யாரும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது எல்லாம் ஃபேமிலியாக ஒட்டுக்காக இருக்கும்போது எல்லாருமே எடுத்துக்குவாங்க, ஜாஸ்தியாகும். ஓகே ப்ரோ, உங்கள்கிட்ட யாராவது கறி வேணும், எங்களுக்கு ஏதாவது விசேஷங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளலாங்களா? கொள்ளலாங்க. ஓகே, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 7904581088. லொக்கேஷன் ப்ரோ? லொக்கேஷன் காந்தி நகர்லேருந்து உள்ள வந்தீங்கன்னா பொன்னம்மாள் கார்டன் இருக்கும். பொன்னம்மாள் கார்டன் தாண்டின உடனே நம்ம கடை. ஓகே ப்ரோ, உங்களுடைய கறிக்கடையை பற்றியும் உங்கள் தொழிலை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. மிக்க நன்றி ப்ரோ. ப்ரோவுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் கொடுக்குறேங்க. ஸோ மட்டன் வந்துட்டு நமக்கு விலை ஏறிட்டே இருக்குது. ஸோ எதனால் ஏறுது அப்படிங்கிறத நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ஆடு மேய்க்கும் தொழிலை மேற்கொள்ளக்கூடியவங்களை நான் நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஆட்டினுடைய விலை வந்து அதிகமாகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே சமயம் வயதான ஆடுகளுடைய விலை வந்து குறைவாக இருக்கிற இடங்களையும் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.